ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டு 1ஆம் தேதி நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டேன். டூருக்கு போகிறது பிரச்சனை இல்லை, அந்த பிறகு இருக்கிற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும் போலங்க. அதனால் வந்த உடனே நான் என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் போய் படுத்தாச்சு. காலையிலே எழுந்திரிச்சு எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்து வச்சு, ஏன்னா அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது எல்லாமே உங்களுக்கு அந்த கீரையோடு தான் கொடுத்தாங்க. காலையிலே பீட்ரூட் பொரியலுக்காக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் பாவா நான் கட் பண்ணி தரேன், நீ வந்து சாம்பார் ரெடி பண்ணிவிடு, ஏன்னா என் கையில் சாப்பிடல அப்படின்ற பெரிய வருத்தமாக இருந்தது. வெளியே சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ ஃபஸ்ட்டு காலையிலே சாம்பார் வச்சிரு அப்படின்னாரு. உங்கள் வீட்டில் அப்படி யாராவது இருப்பாங்களா? எங்கள் வீட்டில் அப்படி தான். காலையிலே சாம்பார் வச்சுட்டு காலையிலே மடமடன் துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டேன். சாம்பாரும் வச்சாச்சு. காலையில் தோசைக்கு சாம்பார் தான் வச்சு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு எங்கள் பாவா. பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்படி தான் காலையில் வேகமாக சமையல் வேலையை செஞ்சு ஏன் சாப்பாடை சாப்பிட்ணுன்னு ஆர்வத்தில் இருந்தாங்க எல்லாரும். அடுத்து ஊட்டி வரைக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். டேரனுக்கு 11 மணிக்கெலாம் அந்த வரைக்கும் எப்படா சாப்பிடுவோன்ட்டு இருந்தான். அவனுக்கு அதை எடுத்து கொடுத்தேன், அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது.